ம்ஹ்ம். வேறு தகவல்கள். நாம் இந்தியாவானது அண்டார்டிகா, ஆர்டிகா பகுதிகளில் இந்திரா காந்தி இருக்கின்ற பொழுது ஒரு ஆய்வுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதில் நீரில் வளர்கின்ற அந்த பூஞ்சான்கள் நிறம் மாறி இருக்கின்ற பூஞ்சான்கள் சிவப்பு நிறமாகவும், அது நாம் இரத்தம் எவ்வாறு செயல்படுமோ அவ்வாறு இருந்தன என்பதை கூட நாம் அங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். உடலில் பிளாஸ்மா எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற நீர்நிலைகளும் அந்த ஆர்டிகா பகுதிக்குள் இருப்பதையும் நாம் உறுதி செய்தோம் என்பதை நாம் பெருமை கொள்ள வேண்டும். இப்பொழுது இரத்தத்தை நான் தனியாக உருவாக்குகின்றோம் என்பவர்கள் அதற்கான அடிப்படை தகவல்களாக இவைகள் இருக்கும் என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாமும் நமக்குரிமை உடைய அந்த ஆர்டிக் அண்டார்டிகா பகுதிகளின் உடைய அந்த பனி பிரதேசங்களில் நாம் செய்த ஆய்வு, அதை சார்ந்த தகவல்கள் உள்ளடக்கிய தகவல்களை கொண்டு நாம் இதை போன்ற சிறந்த மற்றவர்கள் நம் தகவல்களை எவ்வாறு எடுத்து செயல்படுகின்றார்களோ அதை நமது தகவல்களை வைத்து நாம் உருவாக்க முயற்சிப்பது பெருமைக்குரியதாக இருக்கும் என்பதை நாம் இங்கு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இஸ்ரேல் நிறுவனத்துடன் இந்திய நிறுவனம் சேர்ந்து இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவதற்கான ஒரு தகவலை எனக்கு தெரிந்து உறுதிப்படுத்தப்படாத தகவலை ஒருவர் தந்திருக்கின்றார். அவர் சொன்னது சரியாகத்தான் இருக்கும் என்று இங்கு இந்த தகவலையும் எனவே தான் இந்த அண்டார்டிகா பகுதிகளிலும் பனிப்பிரதேசங்களும் நாம் செய்த ஆய்வுகள், அங்கு இருந்த விஷயங்கள், அந்த பூஞ்சான் பச்சை நிறம், சிவப்பு நிறம், எல்லோ, மஞ்சள் என்ற அவைகள் ஏன் உருவாகின்றன, எவ்வாறு இருக்கின்றன என்பதையும் நமது ஆங்கிலேயர்கள் முன்னாடி வருகின்ற பொழுது அதற்கு முன்பே நாம் தமிழர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். நாம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஜலசந்தியின் எத்தனை வகையான உயிர்கள் இருக்கின்றன, அவைகள் எங்கெல்லாம் சென்று வருகின்றன, ஆமைகள் முதற்கொண்டு அவைகள் கடலில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் எவ்வாறு ஊட்டப்பொருளாக இருக்கின்றன என்பதை நாம் பதிவு செய்தோம். அவைகளை காக்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடம் இருக்கின்றது. அவைகளை நாம் திரும்பி எடுத்து நாம் அதை பெருமைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த சமயத்தில் நான் பதிவு செய்து கொள்கின்றேன். ஆதரவு தாருங்கள். அவ்வாறு இருப்பவர்களுக்கு அதற்கான தரவுகளையும் தேடி தாருங்கள். அந்த பச்சை பவளங்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் உயிர்கள் வலிமையட இவைகள் சீரழியும் பொழுது எக்கச்சக்கமான திமிலங்கள், கடற்கரை சிறு உயிரினங்கள், கடலில் வாழ்கின்ற இந்த ஜலச்சந்தி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கின்ற அந்த பகுதியில் வாழ்கின்ற அந்த இடத்தில் வாழ்கின்ற சிறு உயிரினங்கள் வலிமையாகவும் தூய்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கின்ற சமயத்தில் கடலில் உள்ள அதை சார்ந்து வாழ்கின்ற பெரிய பெரிய உயிரினங்கள் சிறப்பாக இருக்கின்ற பொழுது திமிங்கலங்களும் தன்னுடைய வலிமையை சிறப்பாக வைத்து உடல் நிலை சரியாக வைத்திருக்கும். கடலின் தூய்மையும் கடலின் சிறப்பும் நன்றாக இருக்கும் என்பதை நான் இங்கு பதிவு செய்து கொள்கின்றோம். கடற்கரையில் இருக்கின்ற கிராமங்கள் அனைத்தும் கடலில் கலக்கின்ற எந்த ஒரு அசுத்தமான நீரையும் விடாமல் அவைகள் ரீசர்க்குலேஷன் செய்கின்ற ஒரு மணி தருகின்ற நமக்கு சார்பாக இருக்கின்ற அவைகளை நீர்த்த வைத்து அவைகளை எடுத்து கழிவுகளாகவோ நாம் அதை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக மாற்ற வேண்டும் என்று இந்நேரத்தில் சிறுவர்களிடம் நான் தருகின்றேன். எதிர்காலத்தில் கண்டிப்பாக நாம் அவ்வாறு இருப்போம் என்றும் கிராமத்து பஞ்சாயத்துகளுக்கு நாம் உறுதி செய்வோம் என்பதும் இங்கு நான் பதிவு செய்து கொள்கின்றேன். காந்திய சிந்தனையுடன் ராமராஜ். வணக்கங்க. நன்றிகள். வணக்கம்.